என் வாழ்க்கையில் இந்த வாசல் திறக்கணும். ஓகே, அதுக்கு நான் என்னப்பா செய்யணும்? நீ உன்னை விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கும்போது அவர் என்ன வேணாலும் செய்வார். என்ன வேணாலும் செய்வார். அவர் என்ன வேணாலும் செய்கிறதற்கு எவர்கள் விட்டு கொடுக்குறீங்களோ அவனை தனியா கூட்டிட்டு போய் கை மட்டும் வைக்கல, அவனை பார்த்து சொல்றான், எப்பத்தா என்றா, எப்பத்தா என்றா. இயேசுவின் நாமத்தில் இந்த முதல் நாள்ல இந்த ஜெபத்தில் யார் தங்களை உண்மையாய் விட்டு கொடுக்கிறீர்களோ அவர்களை பார்த்து இந்த வார்த்தை வரும், எப்பத்தா திறக்கப்படுவாயாக. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி விட்டு கொடுக்கிறவன் லைஃப்ல அவர் என்ன செய்வார்னு தெரியாது. ஆமென். இவங்க சொன்னது வெறும் கை வைங்க, ஆனா அவர் செஞ்சது நமக்கு தெரியும். அவர் என்ன செய்கிறார்? 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவனை தனியே அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளை வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு, சும்மா தொடுவார்னு பார்த்தா என்னெல்லாமோ செய்கிறார். அவர் என்ன வேணாலும் செய்யறதற்கு ஒரு தேவ பிள்ளை விட்டு கொடுக்கறதுல, ஆண்டவரே இதுதான் என் சிச்சுவேஷன், நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், நான் விசுவாசித்து வந்திருக்கிறேன், இப்ப நான் உங்க கையில விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரையிலும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் செய்வதை தடுக்காதீங்க. வாசல் எத்தனை நாள் அடைபட்டிருக்கு பார்க்கல, இவ எத்தனை வருஷமா இந்த போராட்டம் ஒன்னும் பார்க்கல. நீ விட்டு கொடுக்கிறது ரெடினா, உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துகிறதுக்கு ஆண்டவர் ரெடி, உன்னை கணக்கான வாசலை திறக்கிறதுக்கு என் தகப்பன் ரெடி.